பரலோகம் எங்கள் வாஞ்சையானதே, எங்கள் இயேசு முகம் காண மனம் ஏங்குதே. அந்த பரலோகம் எங்கள் வாஞ்சையானதே, எங்கள் இயேசு முகம் காண மனம் ஏங்குதே. எப்போதையா உம்மில் சேர்வோம், எப்போதையா உம்மில் சேர்வோம். உம்முகம் இன்று நாங்கள் காண்போம் ஐயா, உம்முகம் இன்று நாங்கள் காண்போம். அந்த பரலோகம் எங்கள் வாஞ்சையானதே, எங்கள் இயேசு முகம் காண மனம் ஏங்குதே. கிறிஸ்துவுக்கு அன்பான ஜெயந்தி நேயர்களே, உங்களை புதுவாழ்வு சீயோன் சபை மூலமாக சந்திக்க வைத்த தேவனை துதிக்கிறேன். முன்பு நாம் ஜெயம் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். இன்றைக்கு நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசம் எப்படிப்பட்டது? விசுவாசத்துக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம்தான் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த விசுவாசத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே காத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையை கவனமாக கேளுங்கள். நம்முடைய வேத பகுதியிலிருந்து நாம் பார்க்கிறோம், விசுவாசமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். ஜெயிக்கக்கூடிய விசுவாசம். வேதத்திலே எபிரேய நிருபத்திலே பார்க்கிறோம், 11ஆம் அதிகாரத்திலே அவர்கள் உலகத்தை ஜெயித்தார்கள். ஜெயம் பெற்றவர்களுடைய பெயர்கள் எல்லாம் எபிரேய நிருபத்திலே இடம்பெற்றிருக்கிறது. தோற்று போனவர்கள் பெயர்கள் எல்லாம் அந்த இடத்துல காணப்பட முடியவில்லை. பிரியமானவர்களே, நாம் ஜெயிப்போமானால் தேவன் நம்முடைய பெயர்களை எழுதி வைக்கிறார். கவனத்தில் வையுங்கள். ஆகவே விசுவாசம் அதற்கு அடிப்படையாக இருக்கிறது. விசுவாசத்தை கொண்டுதான் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். நம்முடைய வேதத்தில் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே ஜெயித்தவர்களை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அநேகர் ஜெயித்திருக்கிறார்கள். நாம் முன்பு போன நிகழ்ச்சியிலே பார்த்தவர்கள் எல்லாம் விசுவாசத்தை கொண்டு ஜெயித்தவர்கள் தான். இன்றைக்கும் நாம் பார்க்க போகிறது, நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். உங்கள் விசுவாசமே உங்களை ரட்சிக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நாம் பார்க்கிறோமே. அப்படியானால் அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்று யூதா நிருபத்தை நாம் பார்க்க போகிறோம். யூதா நிருபத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். இந்த யூதா நிருபக்காரன் எழுதுகிறார், வாசிக்கிறேன், கேளுங்கள். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. விசுவாசத்துக்காக நாம் தைரியமாய் போராட வேண்டும். பாருங்க, இன்றைக்கு போராட முடியாதவர்கள்லாம் விசுவாசத்திலே தோல்வியுற்று போகிறார்கள். நாம் போராட வேண்டும். விசுவாசத்திலே போராடினால்தான் ஜெயிக்க முடியும். யூதா நிருபக்காரன் நமக்கு அழகாக எழுதுகிறார், போராட வேண்டும். ஏனையா இந்த விசுவாசத்துக்காக போராடணும்? அப்படின்னா இந்த விசுவாசம் இருக்கிறது என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். இப்படி யூதா சொல்லுகிறார், போராட வேண்டும் என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்து கொண்டேன். 2 தீமோத்தேயு 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். யூதா சொன்னார் போராட வேண்டும் என்று சொல்லி, பவுல் சொல்லுகிறார்
காத்துக்கொள். தீமோத்தேயுக்கு சொல்றார், காத்துக்கொள், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டுமா. ஏனென்று சொன்னால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆகவே தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் விசுவாசிக்க வேண்டும் தேவனை. நாம் ஒரு காரியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்திலே நாம் விசுவாசம் வைத்தால் தான் பெற முடியும். அந்த விசுவாசத்தை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், காத்துக்கொள். இந்த விசுவாசத்தில் தான் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது என்பதை பவுல் நமக்கு உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? சாதாரணமானதா இருந்தா நாம் விட்டுடலாம். ஆனால் அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? விலையேற பெற்றதாக இருக்கிறது என்று பேதுரு நிருபக்காரன் எழுதுகிறார். பேதுருவில் பார்க்கிறோம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது, பொன்னை பார்க்கிலும் விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம். சாதாரணமான விசுவாசம் கிடையாது, அது பொன்னை பார்க்கிலும் விலையேறப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நாம் மீட்டுக்கொண்டார். 2வது விசுவாசம் எப்படிப்பட்டதா? விலையேறப்பட்ட விசுவாசம். பொன்னை பார்க்கிலும் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. இப்போ ஒரு பொன் என்று சொன்னால் அந்த பொன்னை நாம் எப்படி வைப்போம்? வெளியில் வைப்போமா? வீட்டு வாசலில் விலை உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கிற அந்த பொன்னை நாம் தன்னுடைய அறையில் பீரோக்குள்ள இன்னொரு அறை, அந்த அறைக்குள்ள வைப்போம், பூட்டி வைப்போம். உங்கள் விசுவாசத்தையும் நீங்கள் இருதயத்திலே காத்து கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள் அதை செயல்படுத்த வேண்டும், நாளுக்கு நாள் அதை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். யூதா நிருபக்காரன் எழுதுகிறார், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி. 20ஆம் வசனத்தில் யூதா சொல்லுகிறார், மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று சொல்லுகிறார். அப்போ மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? சாதாரண விசுவாசம் கிடையாது. இன்னைக்கு விசுவாசம்னா நம்ம சாதாரண நினைச்சோம், ஆனால் அது விலையேறப்பட்டது. அது பொன்னை பார்க்கிற விலையேறப்பட்டது. சாத்தான் எதை திருட வருகிறான் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை தான் திருட வருகிறான். நிறைய பேருக்கு தெரியல. இன்னைக்கு ஏன் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரிந்து கிடக்கிறோம், விழுந்து கிடக்கிறோம், நிலைத்திருக்க முடியல, நிலைநிற்க முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதியாக இருக்க முடியல, ஜெயிக்க முடியல அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் அளவு குறைந்து விட்டது. விசுவாசத்தை யாரோ ஒருவர் திருடிவிட்டார்கள். திருடப்பட்டிருக்குது விசுவாசம். சாத்தான் எதோ திருட வரான்? விலையேறப்பட்டதா இருக்கிற உன் விசுவாசத்தை திருட வருகிறான். நல்லா கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அநேக காரியங்களிலே இன்றைக்கு அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலம் வஞ்சிக்கப்படுகிற காலம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மேல் உங்கள் விசுவாசத்தை செலுத்தி தேவனுக்குள்ளே விசுவாசமா இருங்கள். விசுவாசத்தை ஒரு நாளும் ஒரு காரியத்துக்காக இழந்து விடாதீர்கள். ஏதோ ஒன்றுக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு பொருளாசைக்காக, பணத்துக்காக உங்கள் விசுவாசத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். பாருங்கள், பண ஆசை விசுவாசத்தை விட்டு வழி போக பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பண ஆசை உள்ளவளாகிறாதீங்கள். நிறைய பேர் இன்றைக்கு பண ஆசையினாலே விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய்விட்டார்கள். யூதாஸ் காரியத் விசுவாசத்தை விட்டு பண ஆசையினாலே விழுந்து போனால் நாண்டு கொண்டு செத்தான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் விலையேறப்பட்டது. ஏனென்று சொன்னால் லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 22ஆம் அதிகாரம் 31, 32 நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர், சீமோனே, கோதுமை களத்தினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை குணப்படுத்து என்றார். உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சாத்தானானவன் எதை திருட வருகிறான்? உன் விசுவாசத்தை திருட வருகிறான்.
ஏனென்று சொன்னால் இந்த விசுவாசம் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. இந்த விசுவாசம் விலையேறப்பட்டதாக இருக்குது. விலையேறப்பட்ட விசுவாசத்தை சாத்தான் திருடும்படியாய் வருகிறான். ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். ஆமென். உனக்காக வேண்டிக் கொள்ளுகிற ஒருவர் இருக்கிறார். யோபு சொன்னார், எனக்காக ஒருவர் வேண்டிக் கொள்வது இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொன்னான். ஆனால் யோபுக்கு அந்நாட்களில் இயேசு கிறிஸ்து இல்லை. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். உங்கள் விசுவாசத்தை கொண்டு ஜெயிக்க முடியும். உங்கள் விசுவாசம் விலையேறப்பட்டது. உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். இயேசு கிறிஸ்து ஜெயித்தார் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய மகனுக்கு, கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களோடு ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். உங்கள் விசுவாசத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு இரண்டாவது பிள்ளை பிறக்கும் பொழுது, 5 மாதம் கர்ப்பமாக இருக்கும் பொழுது டாக்டர்கள் சொன்னார்கள், கர்ப்பத்தை கலைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் டாக்டர் என்று கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, உங்கள் பிள்ளை வளர்ந்தாலும் பிள்ளை பிறந்தாலும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது என்று சொன்னார்கள். என்ன டாக்டர் சொல்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி இல்லை, கால் ஊனமாக இருக்கிறது என்று சொன்னாங்க. உடனே டாக்டர் சொன்னாங்க, மெடிஸ்கேன் எடுங்க. மெடிஸ்கேன் எடுப்பதற்கு 21 நாள் ஆகும். அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு உங்களுக்கு நாங்கள் தகவல் சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள். ஆகவே 21 நாள் அந்த மெடிஸ்கேன் மூலமாக பார்த்துவிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி எங்களுக்கு நாட்களை கொடுத்தார்கள் டாக்டர்ஸ். நாங்கள் எங்கள் விசுவாசத்திலே தேவனோடு போராட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினோம். நாங்களும் எங்கள் சபையாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இருப்போம். எங்கள் வீட்டிலே அறையிலே வைத்து நாங்கள் சனிக்கிழமையில் ஜெபித்தோம். டாக்டர்ஸ் வெள்ளிக்கிழமை சொன்னாங்க, நாங்கள் சனிக்கிழமை ஜெபித்தோம். திங்கக்கிழமை மறுபடியும் 3வது நாள் திங்கக்கிழமை நாங்கள் போய் டாக்டர்ஸை பார்க்குறோம். சுந்தரம் ஃபவுண்டேஷன் எஸ்எம்எஃப் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது அங்கே மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, மூளை வளர்ச்சி சரியாக இருக்குது அப்படின்னாங்க. டாக்டர்களே ஆச்சரியப்படுறாங்க, 3 நாளில் என்ன நடந்தது, 3 நாள் எப்படி இது மாறுச்சு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு என்று கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஜெபித்தோம், தேவனை விசுவாசித்தோம், எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்தார், குழந்தைக்கு மூளை வளர்ச்சி கொடுத்தார். அது மட்டும் கிடையாது, மறுபடியும் டாக்டர் சொன்னாங்க, கால் மட்டும் ஊனமாக இருக்குது, 2 காலும், மூளை வளர்ச்சியை கொடுத்த தேவன் காலையும் சரியாக்குவார் என்று சொல்லி விசுவாசித்து மீண்டும் ஒரு நாள் நாங்கள் உபவாசித்து ஜெபித்தோம். பாருங்கள், அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். என் மகனுக்கு ஆண்டவர் 2 காலம் சரியாகும்படி தேவன் கிருபை செய்தார். நல்லா ஓடுகிறான், விளையாடுகிறான், நல்ல பெரிய பையனாயிட்டான். இப்போது சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் அவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில் தேவன் விசுவாசத்தை கொண்டு செய்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு அற்புதம் செய்வார். விசுவாசிங்கள், விசுவாசத்தில் வளருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த விலையேறப்பட்ட விசுவாசத்தினால எனக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன், நான் அதை காத்துக்கிறேன், எனக்கு கிருபை தாரும் என்று கேளுங்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பான தேவனே, இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசுவாசத்தை விட்டு அநேக பிள்ளைகள் வழி போயிருக்கிறார்களப்பா. அநேக இச்சையான காரியங்களினாலே, அநேக பண ஆசையினாலே, பொருளாசையினாலே விழுந்து கிடக்கிற நம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுக்கிறார். பேதுரு விழுந்து போகாதபடிக்கு பேதுருக்காக வேண்டிக் கொண்ட எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பிதாவிடத்தில் நீ பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களை இயேசு தூக்கி எடுக்க விரும்புகிறார். ஒருவேளை விசுவாசத்தை விட்டு மரண தருவாயில் இருப்பீர்கள் என்று சொன்னால், படுத்த படுக்கையாக இருப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது தற்கொலை நிலைமைக்கு நீங்கள் போய்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு உங்களை சந்திக்கிறார். மகனே, மகளே, விசுவாசத்தை வழி விட்டு விடாது, உன் விசுவாசத்தை விட்டு விலகிடாதே. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு மன்னிப்பை தந்து உங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறார். கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தியும் அப்பா. விசுவாசத்தை விட்டு போகக்கூடாது தகப்பனே.
இருவரை ஆசீர்வதியும் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.